மகர ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் இவங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த தொழிலுங்கிறதுல வந்து ஒரு தீரா காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒர்க்குக்கே போகிறாங்கன்னா கூட அந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ 3ல் சனி இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது, ரொம்ப நல்லது தான், சிறப்பு தான். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு, ஸோ ராசிக்கு 6ல் போய் குரு மறைகிறாரு. அப்படிங்கும்போதுமே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பலகீனம் தான் அது. சரிங்களா? ஸோ ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் வந்து இந்த மாதம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் முக்கியமாக ஒய்ஃபோட வந்து சண்டை போடாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கோம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் இல்லையா? அப்போ கணவராக மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு விட ஆண்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது மனைவியோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க, சண்டை போடுவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 15th வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 8க்கு போகும்போது பெண்களால் லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டு. இருந்தாலும் இந்த செப்டம்பர் 15th வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கட்டாயம் வந்து மனைவியோட சண்டை வாக்குவாதம் இதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சண்டை போட்டு உங்களை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க. 8ஆம் இடத்துக்கு போகும்போது மைனஸ் கிடையாது. புதன் வந்து 8ல் இருக்கிறது வந்து ஓகே தான். உங்களுக்கு வந்து குழந்தைங்களால, அதாவது என்ன சொல்கிறது, குழந்தைங்களால் மனமகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு மகர ராசிக்கு இந்த மாதம். குழந்தைங்களை நினச்சி பூரிப்படைகிறது, குழந்தைங்களை நினச்சி சந்தோஷப்படுறது இதெல்லாமே உண்டு. 8ல் சூரியன் இருக்கிறனால இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது கட்டாயம் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தோன்றும். சரிங்களா? அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்னால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டு போகும்போது நீங்களே வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க. சரிங்களா? அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ல் கேது இருக்கிறனால உடம்பை தான் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன இதுனா கூட உடனே கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 9ல் செவ்வாய் இருக்கார். 9ல் செவ்வாய் இருக்கிறதுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காரிய தடை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். ஓகே. ஸோ 15க்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். செவ்வாய் வந்து 10th ஹவுஸ்க்கு வந்துவார். 10th ஹவுஸ்க்கு வந்தாலும் கிட்டத்தட்ட இதே பலனை தான் அங்கேயும் கொடுப்பாரு. சூரியன் வந்து 10ஆம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணும்போது அது வந்து பலிதமாகும். முயற்சி எடுக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முயற்சி 10ஆம் இடத்துல சூரியன் இருந்து நம்ம ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு முயற்சி எடுத்தோம்னா கட்டாயமாக நடக்கும். ஓகேங்களா? அதுவே இந்த சூரியன் 11th ஹவுஸ்க்கு வந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பு. நம்ம முயற்சி எடுக்கலைனாலும் நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். பட் நம்மளுக்கு இந்த மாதம் வந்து இங்கே தான் இருக்கார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 வீட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 9ல் இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்துக்கோங்க. அவர் ஹெல்த் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 9ல் கேது இருக்கார். அதாவது கோவில் அந்த மாதிரி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு. ஸோ பலாப்பழம் வந்து கிடைக்கும் போதெல்லாம் பலாப்பழம் சாப்பிடுங்க. திருப்பதி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. மகர ராசியில் வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வந்து திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. இதில் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கீங்க இல்லையா? திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளோட பாதச்சுவடு இருக்கு இல்லையா? அந்த 3 பாதங்கள் இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சீத்தாப்பழம் எப்போவுமே வந்து இப்போல்லாம் தான் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா? கிடைக்கும் போதெல்லாம் அந்த வந்து சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அது நல்ல நட்சத்திரத்துக்கு உரிய பழம் வந்து சீத்தாப்பழம். அதனால் அது உணவில் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே போல் இதில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்கு இல்லையா? வன்னி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த மரத்தடியில் எந்த கோவிலுக்கு போனாலும் சரிங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நம்மளோட நட்சத்திரத்துக்குரிய ஸ்தல விருட்சம் இருக்கிற கோவிலுக்கு போனாலும் சரி,
எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குது இல்லைங்களா, எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்தல விருட்சத்து அடியில் நம்ம உட்காந்துட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது மறக்காமல் எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சத்து அடியில் வந்துட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து வன்னி மரம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. மகர ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னம் இவங்களுக்கு எப்போவுமே வந்து இந்த தொழிலுங்கிறதுல வந்து ஒரு தீரா காதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒர்க்குக்கே போகிறாங்கன்னா கூட அந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ 3ல் சனி இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது, ரொம்ப நல்லது தான், சிறப்பு தான். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு, ஸோ ராசிக்கு 6ல் போய் குரு மறைகிறாரு. அப்படிங்கும்போதுமே நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பலகீனம் தான் அது. சரிங்களா? ஸோ ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் மகரம் வந்து இந்த மாதம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபேமிலியில் முக்கியமாக ஒய்ஃபோட வந்து சண்டை போடாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சண்டை போயிட்டுருக்கோம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அப்போ கணவராக மேக்ஸிமம் வந்து பெண்களுக்கு விட ஆண்களுக்கு பாதிப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது மனைவியோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க, சண்டை போடுவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு 15th வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 8க்கு போகும்போது பெண்களால் லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் உண்டு. இருந்தாலும் இந்த செப்டம்பர் 15th வரைக்குமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கட்டாயம் வந்து மனைவியோட சண்டை வாக்குவாதம் இதை பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சண்டை போட்டு உங்களை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க. 8ஆம் இடத்துக்கு போகும்போது மைனஸ் கிடையாது. புதன் வந்து 8ல் இருக்கிறது வந்து ஓகே தான். உங்களுக்கு வந்து குழந்தைங்களால, அதாவது என்ன சொல்கிறது, குழந்தைங்களால் மனமகிழ்ச்சி நிச்சயமாக உண்டு மகர ராசிக்கு இந்த மாதம். குழந்தைங்களை நினச்சி பூரிப்படைகிறது, குழந்தைங்களை நினச்சி சந்தோஷப்படுறது இதெல்லாமே உண்டு. 8ல் சூரியன் இருக்கிறனால இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். சிம்பிளாக பார்த்திங்கன்னா பைக்கில் போகும்போது கட்டாயம் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தோன்றும். சரிங்களா? அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட்னால உங்களுக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டு போகும்போது நீங்களே வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாவீங்க. சரிங்களா? அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் 8ஆம் இடத்துல கேது இருக்கார். 8ல் கேது இருக்கிறனால உடம்பை தான் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன இதுனா கூட உடனே கேர் எடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 9ல் செவ்வாய் இருக்கார். 9ல் செவ்வாய் இருக்கிறதுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் காரிய தடை இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். ஓகே. ஸோ 15க்கு மேலே பார்த்திங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். செவ்வாய் வந்து 10th ஹவுஸ்க்கு வந்துடுவார். 10th ஹவுஸ்க்கு வந்தாலும் கிட்டத்தட்ட இதே பலனை தான் அங்கேயும் கொடுப்பாரு. சூரியன் வந்து 10ஆம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணும்போது அது வந்து பலிதமாகும். முயற்சி எடுக்கலைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முயற்சி 10ஆம் இடத்துல சூரியன் இருந்து நம்ம ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணும்னு முயற்சி எடுத்தோம்னா கட்டாயமாக நடக்கும். ஓகேங்களா? அதுவே இந்த சூரியன் 11th ஹவுஸ்க்கு வந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பு. நம்ம முயற்சி எடுக்கலைனாலும் நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். பட் நம்மளுக்கு இந்த மாதம் வந்து இங்கே தான் இருக்கார். 9ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 வீட்டில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 9ல் இருக்கிறனால கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்துக்கோங்க. அவர் ஹெல்த் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 9ல் கேது இருக்கார். அதாவது கோவில் அந்த மாதிரி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு. ஸோ பலாப்பழம் வந்து கிடைக்கும் போதெல்லாம் பலாப்பழம் சாப்பிடுங்க. திருப்பதி போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது உங்களுக்கு. மகர ராசியில் வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வந்து திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்க. இதில் வந்து திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கீங்க இல்லையா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பெருமாளோட பாதச்சுவடு இருக்கு இல்லையா, அந்த 3 பாதங்கள் இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் வந்து நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சீத்தாப்பழம்
எப்போவுமே வந்து இப்போல்லாம் தான் கிடைச்சிட்டே இருக்கு இல்லையா, கிடைக்கும் போதெல்லாம் அந்த வந்து சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அது நல்ல நட்சத்திரத்துக்கு உரிய பழம் வந்து சீத்தாப்பழம். அதனால் அது உணவில் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. அதே போல் இதில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்கு இல்லையா, வன்னி மரம் ஸ்தல விருட்சமாக இருக்கிற கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த மரத்தடியில் எந்த கோவிலுக்கு போனாலும் சரிங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நம்மளோட நட்சத்திரத்துக்குரிய ஸ்தல விருட்சம் இருக்கிற கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலுக்குன்னு ஒரு ஸ்தல விருட்சம் இருக்குது இல்லைங்களா, எழுதி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்தல விருட்சத்தை அடியில் நம்ம உட்காந்துட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காமல் எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அந்த கோவிலுக்கான ஸ்தல விருட்சத்தை அடியில் வந்துட்டு மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரங்க வந்து வன்னி மரம் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு.